நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. காலி மதுபாட்டில்களை வாங்கும் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட அலுவலக வாயிலில் டாஸ்மாக் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். துரை, வணக்கம். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று நாடு முழுவதும் இந்த காலி மதுபாட்டில்களை திரும்ப வாங்கும் இந்த திட்டமானது அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் தொடங்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகமானது அறிவித்திருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட டாஸ்மாக் அந்த நிர்வாக அலுவலகம் வாயிலே தற்போது டாஸ்மாக் ஊழியர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனில் இந்த காலி மதுபாட்டுகளை வாங்கக்கூடிய அந்த திட்டமானது இன்று முதல் தமிழகம் முழுவதுமே அமல்படுத்தப்பட்ட நிலையிலே இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை, அதாவது தொடர்ந்து 22 ஆண்டு காலமாக 16 மணி நேரம், அதே போன்று 16 பணி வேலையும், அதே போன்று தற்போது 12 மணி நேரமாகவும், அதே போன்று ஆட்கள் குறைபாடு, இந்த பணிச்சுமை அதிகரிக்கப்படுத்துதல், அதே போன்று இந்த காலி மதுபாட்டில்களை வாங்குவதனால் அந்த பணிச்சுமை அதிகரிப்பதாக கூறி இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி தொடர்ந்து இந்த காலி மதுபாட்டில்களை பெறக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வலியுறுத்தி தொடர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு தொழிற்சங்கங்களுடைய இந்த கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்படக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய தொடர்ந்து அந்த பகுதியிலே தற்போது போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் தொடங்குவதற்கு முன்பே தற்போது டாஸ்மாக் ஊழியர்கள் தரப்பிலே தற்போது எதிர்ப்பானது தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.